கரெக்டு. ஆனால் நான் கூடி சீக்கிரம் விரைவில் நான் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்காரு. நான் எப்போ வரணும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நானும் வந்து யூடியூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன். வந்து பேசுகிறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் இருக்குது. அந்த வேலை கொஞ்சம் வண்டியிலலாம் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிறேன். நானே வந்து நல்லா என்ட்ரி கொடுக்குறேன். எல்லாத்துலேயும் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காருண்ணா. கண்டிப்பாக நான் கூடி சீக்கிரம் அவர் வந்து யூடியூப்பில் ஜாயின் பண்ணுவார்ண்ணா. ஹாய் அக்கா வணக்கங்கிறாங்க. வணக்கம் வணக்கம் மணி தம்பி. சாந்தி வணக்கம் சொல்கிறாங்க. நம்ம ரோலக்ஸ் தம்பி. ஹாய் பாகுபலி பிரதர் சொல்கிறாங்க. நம்ம மணி தம்பி. ஹாய் ரேஷ்மா சிஸ்டர் அப்படிங்கிறாங்க மணி தம்பி. என்ன மூவி அக்கா? கண்ணுக்குள் இமையானால், பழைய படம். கண்ணுக்குள் இமையானால், ஓகேவா? இவர் எதுவும் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார், டைலாக்லாம் விட்டுருக்க மாட்டார். ஃப்ரெண்ட்ஸ் கூட போவார், ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவார், ஆளுங்களை அடிக்கிறதுனா அடிப்பார், தூக்குறதுனா தூக்குவார், அந்த மாதிரி ஹீரோ கூட நிற்பார். கண்ணுக்குள் இமையானால் படம் பேர். ஓகே. ஹாய் ரோலக்ஸ் ப்ரோ தான் சொல்கிறாங்க நம்ம மணி தம்பி. ஹாய் ரோலக்ஸ் ப்ரோ சொல்கிறாங்க நம்ம சாந்தி, சாரி ரேஷ்மா. ஹாய் சாந்தி சிஸ்டர் சொல்கிறாங்க நம்ம மணி தம்பி. மணி சிங்கிள் ப்ரோ வணக்கம் ஹாய் சொல்கிறாங்க நம்ம ரோலக்ஸ் தம்பி. ஷாக்காக என்னது படமா என்ன சொல்கிறேன். ஹாய் மணி ப்ரோ சொல்கிறாங்க நம்ம ரேஷ்மா. கிரிஜா சொன்னால் திருப்பி வருது. சினிமாவில் நடித்த ஒரு ஷார்ட்ஸ் ஃபிலிம் நடிக்க மாட்டாரா? அதை தான் இல்லைண்ணா, அதை தான் அவர் அதனால தான் ஒதுங்கி வந்தார். என்னால் அது பண்ண முடியல அப்படின்னு தான் ஒதுங்கி வந்தாரண்ணா. அவருக்கு நடிக்கணும்னு ஆசை. அதாவது எனக்கு ஃபைட் சீன் தான் கொடுத்து நான் பண்ணியிருப்பேன், டைலாக் பேசுனாங்க எனக்கு வரல, கொஞ்சம் வெக்கம் வந்துருச்சு அப்படின்ட்டு அதனால தானே ஒதுங்கி வந்தார். நீங்கள் நான் சொன்னதுன்னா நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லையே. அவருக்கு வெக்கம் தாங்க முடியாமல் ஓடி வந்து விட்டார் அண்ணா, ஓடி வந்து விட்டார். நேற்று ஃபோட்டோவில் காமிச்சிட்டு இருந்தேன்ல, அதெல்லாம் வந்து அப்போ படம் நடிக்கிறதுக்காக எடுத்த ஃபோட்டோ தான். ஓகேவாண்ணா? அது என்ன படம் இருக்கோ? கண்ணுக்குள் இமையானால் நாடகம் வந்து பழைய நாடகம். அது அவருக்கே தெரியலங்கிறாரு, மறந்துட்டேங்கிறாரு. ஹாய் ஜேபி அண்ணா அப்படிங்கிறாங்க மணி தம்பி. அது என்ன படங்கிறாங்க. ஷாக்காக வர்றாரு எங்கள் ஜேபி அண்ணா. ஹாய் சொல்கிறாங்க அனுஷ்கா. ஸ்பேனர் எதுக்குமா உங்களுக்கு? நீங்கள் படிக்கிற பொண்ணு உங்களுக்கு ஸ்பேனர்லாம் வேணாண்டா, எங்களுக்குன்னு கொஞ்சம் ரூல்ஸ்லாம் இருக்குமா, இவ்வளோ தான் ஸ்பேனர் தரணும்னு அனுஷ்கா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, ஸ்பேனர்லாம் அவ்வளோ சீக்கிரம் தர முடியாதுடா. ஸ்பேனர் தர்றது அவ்வளோ ஈஸின்னு அதுவும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் என்ன நினச்சிங்கடா, ஸ்பேனர் வச்சா இங்கே நல்ல பேர் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸ்பேனர் வச்சவங்களுக்கு ரொம்ப இங்கே தலைவலி தெரியுமா? எந்த நேரத்தில் என்ன பேட் கமாண்டு வரும்னு அவங்க கண்ணில் விளக்கணை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. சரியா? ஸ்பேனரை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நினச்சிக்காதீங்க. ஓகே. என்ன மூவிக்காங்கிறாங்க ரேஷ்மா. சாப்பிட்டீங்களா? அட பாவி மாமா, லூஸ் மாமா நீ. அதான் கேளுங்கண்ணா. லைவ் டூகெதரா? இல்லை அனுஷ்கா இல்லை. ஐயோ அப்படியா? ராஜண்ணா படத்தில் நடிச்சிருந்தா எங்கள் சூர்யாவுக்கு போட்டி. ஏய் பாத்தியா ரோலக்ஸ் ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ சொல்கிறாங்க சாந்தி ரேஷ்மா. டுடே என்ன பேசுகிற ரோலக்ஸ் ப்ரோ சொல்கிறாங்க நம்ம ரேஷ்மா. நான் 90 நியூஸ் சொல்கிறாங்க நம்ம ரோலக்ஸு. உங்கள் ஊர் ரேஷ்மா சிஸ்டர் சொல்கிறாங்க மணி தம்பி. லைவில் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் இனி காலை வணக்கம். நண்பர்கள் பாருங்கள், எனக்கும் ராஜ்குமார் நம்ம ஃப்ரெண்ட் அனைவருக்கும் தான் 2 பேருக்கும் உங்கள் சப்போர்ட் தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா அவருமே சேனல் வச்சுருக்காரா? ராஜ்குமார் ப்ரோவும் சேனல் வச்சுருக்காரா? ஆனால் எனக்கு ஒரு கமெண்ட் போட சொல்லுங்கண்ணா, அவரை என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். யாஸ்மின் அண்ணா எனக்கு ஒரு கமெண்ட் போட சொல்லுங்கள், ஓகேவா? சாப்பிட்டேன் ப்ரோ சொல்கிறாங்க சாந்தி சிஸ்டர். ரேஷ்மா சிஸ் இட்லி சாம்பார் சொல்கிறாங்க நம்ம ரோலக்ஸ் தம்பி. மணி ப்ரோ நான் சேலங்கிறாங்க ரேஷ்மா. ஹாய் சிஸ்டர் சொல்கிறாங்க. வாங்க ராமநாதண்ணா, வாருங்கள். சூப்பர் சொல்கிறீங்க. இந்த சூப்பர் எதுக்காக இருக்கும்? இந்த இது நீங்கள் உங்களெல்லாம் நான் கிடச்சது சொன்னேன், அதுவாண்ணா? அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பெரிய ஃபேமிலி இதில் உள்ளே இருக்காங்கன்னு சொன்னேன், அதுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக இருந்தால் நான் தானே அகைன் நன்றி சொல்லணும். உண்மையாலுமே நீங்கள் கிடைச்சதெல்லாம், நீங்கள்லாம் இந்த யூடியூப் ஃபேமிலி கிடைச்சதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய வரமண்ணா. நான் நினச்சி கூட பார்க்கலண்ணா, இவ்வளோ பேர் எனக்கு கிடைப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. விளையாட்டாக ஆரம்பித்தோம், அது வந்து சூப்பராக நாங்கள் பண்ணுறோம். நீங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேண்ணா. தேங்க்யூ அண்ணா. பாசக்காரி நிவேதா. ஹாய் அக்கா, வாங்க வெல்கம் டு மை லைவ். நம்ம லைவுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்களை பட்டனை தட்டிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு. லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா. லைக் ப்ளீஸ். ரேஷ்மா நீங்கள் சேலமா அப்படிங்கிறாங்க நம்ம ரோலக்ஸும் சேலம் தான். ஓகே சொல்கிறாங்க மணி. ஹாய் நிஷா சிஸ்டர் நன்றிங்கிறாங்க மணி தம்பி. நிஷா எக்கோ வணக்கங்கிறாங்க ரோலக்ஸ் தம்பி. ஆமாம் ரோலக்ஸ் ப்ரோ நீங்கள் நானும் சேலம் தான் அப்படிங்குவார் பாருங்க அடுத்த கமெண்டில். ரோலக்ஸ் ப்ரோ வெல்கம் சொல்கிறாங்க நம்ம நிஷா. ஒர்க்கு ரேஷ்மா சிஸ்டர், ஃபேமிலியே சிஸ்டர் அப்படிங்கிறாங்க நாங்கள் மணி தம்பி. ஹாய் நிஷா வாங்க. மணி ப்ரோ குட் மார்னிங் வெல்கம் சொல்கிறேன்.